அன்பான சிந்தனை தளம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். நாள்தோறும் புது புது செய்திகளையும் புது புது கருத்துக்களையும் மக்களாக உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதேபோல் எங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் மதிப்பளித்து எங்களுடைய சிந்தனைக்களம் என்கின்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு மிக்க நன்றி. உங்களைப் போல் அல்லாமல் உங்களுடைய நெருங்கிய பழகிய நட்பு வட்டாரங்களிலும் இந்த சிந்தனைக்களம் என்கின்ற சேனலை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை அடுத்தவரிடம் பகிரும்போது தான் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகும், சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். இப்படியெல்லாம் கூட இருக்கிறதா, இதெல்லாம் கூட தெரியுமா, இப்படியெல்லாம் கூட இருக்கிறதா, இதெல்லாம் கூட தெரியுமா, நம்முடைய மனித மூளைக்கு இவ்வளவு பெரிய அபார சக்தி இருக்கிறதா, அதாவது எதுவும் தெரிந்தவனும் இல்லை, எதுவுமே தெரியாதவனும் இல்லை என்று சொல்வார்கள். அதாவது எல்லாம் தெரிந்தவனும் இல்லை, எதுவுமே தெரியாதவனும் இல்லை என்று சொல்வார்கள். அதே போல நமது மூளைக்கு அளப்பரிய சக்தி இருக்கிறது. நமது மனித மூளைக்கு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு சக்தி இருக்கிறது. அது என்னென்றால் நம்மளுடைய மூளை பல லட்சம் கணக்கான நினைவலைகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி நமது மூளைக்கு உண்டு. என்னுடைய மூளைக்கு எட்டியவரை என்னுடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பது தான் என்னுடைய நோக்கம். இது பணம் செய்யும் ஒரு நோக்கம் அல்ல. என் மூளையில் இருக்கும் ஒவ்வொரு கற்பனை திறனையும், கவித்திறனையும், கருத்துக்களையும் மக்களாகிய உங்களிடம் சென்று சேர்ப்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலின் பெயர் சிந்தனைக்களம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நாம் காணவிருக்கும் ஒரு வீடியோ, அதாவது போஸ்ட் கார்டு என்று சொல்வார்கள். அதாவது இங்கிலாந்து லெட்டர் கார்டு, அதாவது இந்திய அஞ்சல் துறையின் போஸ்ட் கார்டு, இங்கிலாந்து லெட்டர் கார்டு. இது இன்றைய தலைமுறையினருக்கு அறவே என்னவென்றே தெரியாத ஒரு கார்டு. அப்போதெல்லாம் 90களின் தொடக்கத்தில், 80களின் தொடக்கத்தில் இந்த இங்கிலாந்து லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஏனென்று கேட்டால் எங்களுடைய அன்பையும், எங்களுடைய காதலையும், எங்களுடைய உணர்ச்சிகளையும் பல மைல் தூரம், நெடுந்தூரம் எடுத்து சென்ற ஒரு நினைவுகள், மலரும் நினைவுகள் இந்த போஸ்ட் கார்டுக்கு உண்டு. அதாவது எங்களுடைய கனவுகளையும், எங்களுடைய இயக்கங்களையும், எங்களுடைய உணர்ச்சிகளையும் அப்போதெல்லாம் இப்போது போல எந்த ஒரு செல்போன் வசதியோ, எந்த ஒரு இன்டர்நெட் வசதியோ, எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு காலகட்டங்களில் எங்களுடைய நினைவலைகளை சுமந்து சென்ற ஒரு நீங்காத இடம் பிடித்த இந்த போஸ்ட் கார்டை பற்றித்தான். இந்த போஸ்ட் கார்டிலே அப்போதெல்லாம் கடிதம் எழுதுவது என்பது ஆயக்கலைகள் 64 ஒன்று என்பார்கள். கடிதம் எழுதுவது கூட ஒரு கலைதான். அந்த கடிதம் எழுதும் கலையை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அதாவது அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அப்பா அம்மாவிற்கு உங்களுடைய அன்பு மகன் எழுதி கொள்வது. இங்கே நான் நலம், அங்கே நீங்களும், நமது தங்கையும், நமது அண்ணனும் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இங்கு நான் நல்லபடியாக படிக்கிறேன், அதேபோல் அங்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நல்ல முறையில் கவனமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்படி தொடங்குகின்ற இந்த கடிதம் எத்தனையோ விதமான உணர்வுகளை, உணர்ச்சிகளை, ஆதங்கங்களை வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது இந்த கடிதத்திலே ஒரு காதலை சொல்லும்போது அந்த காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கின்ற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? அந்த உணர்வை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த உணர்வுகளை விலை கொடுத்து வாங்க முடியாது. அன்றைய காலகட்டங்களிலே அந்த தாளிலே எழுதும்போது, அதாவது ஒரு காதலனாகட்டும் ஒரு காதலனாகட்டும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது, அதை படிக்கின்ற போது அந்த இருவருக்கும் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த காலத்தில் யாருக்கும் இல்லவே இல்லை. அன்று
அதாவது ஒரு பெண் தாயாகிவிட்டாள் என்பதை தன்னுடைய அப்பா அம்மாவிற்கு தெரியப்படுத்தும் போது அவர்கள் இந்த கடிதத்தை படிக்கும்போது அவர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு உணர்வு, அதையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இப்படி எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ கனவுகளை, எத்தனையோ விதமான பரிணாமங்களை இந்த போஸ்ட் கார்டு என்கின்ற ஒரு சின்ன அட்டை அந்த காலகட்டத்திலே எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறது. அந்த போஸ்ட் கார்டு என்பது இப்போது அஞ்சல் துறையிலே இல்லவே இல்லை, அதை ஒழித்து விட்டார்கள். அந்த போஸ்ட் கார்டினுடைய நினைவுகள் உங்களுக்கும் இருந்தால் கமெண்டில் தெளிவுபடுத்துங்கள். நன்றி, வணக்கம்.